ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அரை மூடி தேங்காய் வச்சு தாங்க சுவையான தேங்காய் லட்டு செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க இந்த தேங்காய் லட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாங்க. அதை இந்த மாதிரி தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். தோலை சீவிட்டு வச்சாதாங்க நல்லா ஒயிட்டாக இருக்கும் லட்டு. இதை அப்படியே ஒரு மிக்ஸி சாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் துருவிட்டு வந்துடலாங்க. துருவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம ட்ரையாக வறுத்துக்கலாங்க. நான் ஆயில் நெய் எதுவுமே சேர்க்கலைங்க. அப்படியே ட்ரையாக வறுக்க போகிறோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தேங்காயை வறுக்கும்போது லைட்டாக கொஞ்சம் அடி பிடிக்குங்க. அதனால் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இது வந்து நம்ம உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் டச் பண்ணி உருண்டை பிடிச்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம மீதி இருக்கிற தேங்காய் துருவலில் ஒரு அரை கப்பு ஜீனி சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விடலாங்க. உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஜீனி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க. பால் அதிகமாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா இலகி வந்திருக்கு. இது வந்து நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நல்லா கெட்டியாகிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இது பார்க்க தாங்க அப்படி இருக்கும், ஆறுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாங்க. அது நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிட்டே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பாருங்கள் உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த தேங்காய் துருவலில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இது போலவே எல்லாத்தையும் இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இது வந்து ஒரு 2லேருந்து 3 நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சுவையான தேங்காய் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.